நம்ம இப்போ எடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் என்ன கேட்டீங்கன்னா, வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்பு கருப்பரை வணங்கினா வீடு வாசல் எனக்கு அமையுமா என்றது தலைப்பு தான். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறீங்கன்னா, முதல்ல எடுத்துருமே உங்களுடைய எண்ணத்தையும் மனதையும் ஒருநிலைப்படுத்தி கருப்பறையிடம் கொண்டு போய் சேர்த்த வேண்டும். செவ்வாய்க்கிழமை பூமிக்கு காரகன் யார் அப்படின்னா செவ்வாய். அந்த செவ்வாயுடைய நாட்களில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க பகுதி இருக்கக்கூடிய கருப்பர் கோயிலுக்கு சென்று செவ்வரளி மாலை, சந்தனம் வந்து ஒரிஜினல் சந்தனம் கட்டை, அந்த ஒரிஜினல் சந்தன கட்டை எடுத்துட்டு போய் வச்சுங்களா, போகும்போதே அதை உரசறதுக்கு ஒரு கள்ளி எடுத்துட்டு போயிருங்க. அல்லது அந்த வந்து நாட்டு மருந்து கடையில ஒரிஜினல் சந்தன கட்டை கேட்டா கொடுப்பாங்க. அதுலயே வந்து பாருன்னா இந்த உரசருக்கு வந்து கல் இருந்தா கொடுங்க தம்பி அப்படிக்கிட்டா கொடுப்பாங்க. அதை எடுத்துட்டு போய் அந்த இடத்துல கரெக்டா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை நேரத்துல வந்து சந்தனத்தை நல்லா வந்து உரசணும். நல்லா உரசின சந்தனத்துல ஆச்சுங்களா, குங்குமதி சொல்லக்கூடிய தைலம் இருக்கு. அந்த குங்குமதி தைலத்தை வந்து லைட்டா அதை 3 சொட்டு சொட்டு ஆச்சுங்களா கருப்பருக்கு வந்து திலகம் வைக்க வேண்டும். அதுக்கப்புறம் வீடு கட்ட வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் புதுசாக செங்கல் ஒன்று வாங்கி கொண்டு போய் கருப்பருடைய பாதத்துல வச்சு, இன்றைய நாளிலிருந்து எனக்கு வீடு அமைச்சு கொள்ள வேணும், அதுக்கு இறைவா உன் அருளாசி எனக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கருப்பரை வந்து தொடர்ந்து 9 வாரம் செவ்வாய்க்கிழமைக்கு ஆச்சுங்களா புதுசாக கல்களை வாங்கி கொண்டு போய் வச்சு வழிபட ஆச்சுங்களா 10ஆம் நாள் உங்களுக்கு அது புதுமனை அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கருப்பர் தருவாருன்னா நிச்சயம் ஏற்படுத்தி தருவார்.